இலக்கியா கார்த்திகையும் கௌதமியும் கன்ஃபார்மாக எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டெடுப்பாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க, ஈஸியாக நம்ம இலக்கியா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இலக்கியாவுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஈஸியாக கார்த்திகை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க அந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக வழியை எடுத்து போவாங்களா, இல்லைனா திரும்பவும் முட்டாள்தனமாக சில விஷயங்களை பண்ண போகிறாங்களான்னு தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போது ஜானகியை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய பொய்யவே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா ஜானகியை சாப்பிட வைக்கணும், இல்லைனா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்படி சாப்பிடாமலே இருந்தால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவாங்கன்றதுனால அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பொய்யை சொல்லி இப்போ சாப்பிட வச்சிடுறாங்க. சரி ஓகே, இப்போ பொய்யை சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க. இலக்கியா கிட்ட 3 பிரம்மாஸ்திரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது ஒரே பொய்யில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி தான். ஸோ இந்த ரேவதின்ற ஒரு பொய்யை வச்சு தான் அவங்க இவ்வளோ நாளாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கொஞ்ச நாளாக அவங்க அந்த மாதிரி மாசான சீன்ஸோட விளாட மாட்டேன்றாங்க. ஸோ ரேவதியை வச்சு தான் அந்த இடத்தையே வாங்கினாங்க நம்ம இலக்கியா. ஆனால் அந்த இடத்துல நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணலைங்க. அண்ட் இப்போ எஸ்எஸ்கேவை மிரட்டணுன்னா அந்த ரேவதியை வச்சு தாங்க மிரட்ட முடியும். ஸோ ரேவதியை பற்றின உண்மைகள் தாட்சாயினிக்கு தெரிய வரணும்னா நீ இந்த கார்த்திகை கடத்தி வச்சுக்கோ. தெரிய வரக்கூடாதுன்னு நினச்சின்னா சிம்பிள், நான் வந்து ஈஸியாக நீ கார்த்திக் இருக்கிற இடத்த சொல்லு, நான் அங்கே போயிடுவேன், உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாலே போதும். நம்ம இலக்கியாவுக்கு வந்து இந்த கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு உண்மைகள் தெரிய வந்துடும். கொஞ்சம் மாசாக தான் கொண்டு போனால் என்ன, அழுதுகிட்டே இருக்காங்க இலக்கியா, அழுதுகிட்டே இருக்காங்க, ஜானகி அழுகுறாங்க. ஸோ சீரியலே அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. கௌதம தேவையே இல்லாமல் உள்ளே போடுறாங்க. போலீஸ் பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் அதையும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேவலமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. வில்லன்ஸ் வில்லிக்கு தான் இப்போ ரோல் ஜாஸ்தி போயிட்டுருக்கு. நம்ம இலக்கியாவுக்கு திரும்பவும் மாசான சீன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.